வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு பேபி ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஜெய்ஷுக்கு யூஸ் பண்ண லோஷன்ஸில் எந்த லோஷன் எனக்கு பெஸ்ட்டாக தோணுங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரம் நியூ பார்ன் ஹிமாலயா பேபி லோஷன் தான் நான் ஜெய்ஷுக்கு யூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸாக ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஃப்ரீ ஃப்ரம் பேரபன்ஸ், மினரல் ஆயில் அண்ட் சிந்தட்டிக் கலர். நான் ரொம்ப டீப்பாலாம் ரிசர்ச் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கணும், தென் கெமிக்கல் லெஸ் ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும். இதை தான் நான் மெயினாக பார்ப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இது நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. நோ இஷ்யூஸ் இது யூஸ் பண்ணுறதுனால. ஜெய்ஷு இஸ் நான் 4.5 years ஓல்டு. 4 years வரைக்கும் நான் இந்த லோஷன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இதில் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னை சாஃப்டாக வைக்க ஹெல்ப் பண்ணும். லிக்ரோய்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால சூத்தன்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸாக ஸ்கின்னை வச்சுக்கும். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கண்ட்ரி மேலோ இருக்கிறதுனால சூத்தன்ஸ் பண்ணும் ஸ்கின்னை. டினோஸ்பெரா குலன்சான்னு ஒரு ஸ்கின் கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபானது. இது பார்த்தீங்கன்னா 400 ml 350 வரும் எம்ஆர்பி. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகி கம்மியாகவே கிடைக்கும். இந்த சேம் ஹிமாலயா பேபி லோஷன் ஆர்டர் பண்ணுறது தான் நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாலேயே வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சேம் பிராண்டில் இருக்கிறத நான் பார்த்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் ஹிமாலயா பிராண்டில் பியூர் கவுகி வச்சு லோஷன் இருக்கிறது தான் நான் பார்த்தேன். பியூர் கவுகி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது டெய்லி யூசேஜ்க்கு நல்லாவே இருக்கும் பேபிஸ்க்கு. பேபி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ். அதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லும் டே 1லேருந்து நல்லா யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இதுவும் ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல்ஸ் தான். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக கவுகி, ஆலோவேரா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 5.5ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக பிஹெச் மெயின்டைன் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக பிஹெச் மெயின்டைன் பண்ணாதான் பேபிஸோட ஸ்கின்னை அது நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நான் க்ரீஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிரும். இதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இச்சிங், சாப்பிங், ஃப்ளாக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு. கவுகியில் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி, ஏ, இ, கே, ஒமேகா ஃபேட்டி ஆசிட், பியூட்ரிக் ஆசிட்லாம் இருக்குது. ஸோ இதை பேபிஸோட ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். பியூர் கவுகி ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் பேபி ஸ்கின்னு ட்ரை ஆகாமல், இரிட்டேட் ஆகாமல் ஸ்கூத்தன்ஸ் பண்ணும். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ml 450 வரும். அந்த லோஷனை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அந்த லோஷனில் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீயோட ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நான் 2 months யூஸ் பண்ணேன். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. பட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரே பிராண்ட்லேயே ஒன்றுக்கு ஒன்று இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப வேறு பிராண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் மாமாஎர்த் பிராண்டை ரீசெண்டாக நான் 1 week முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். மாமாஎர்த் பிராண்டில் கோகோ சாஃப்ட் பாடி லோஷன் தான் வாங்கியிருந்தேன். இது டாக்ஸின் ஃப்ரீ. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கோகோனட் மில்க், டர்மரிக், ஷியா பட்டர், ஆலோவேரா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 4மே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபு. இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக, மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்லேருந்து ரிலீவ் பண்ணும். ஷியா பட்டர் ஸ்கின்னுக்கு நல்ல நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், சாஃப்டாக வச்சுக்கும். ஷியா பட்டர் பேபி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கதை நான் பார்த்துருக்கேன் யூடியூப்லேயே. பட் இது பார்த்திங்கன்னா லிட்டில் ப்ரைஸி ஹிமாலயா கம்பேர் பண்ணுறப்ப. இதோட எம்ஆர்பி 400 ml 499 வரும். ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரைஸு. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை, ஏன் டாட்டாக்கு யூஸ் பண்ணதுனால என் பர்சனல் ரிவ்யூவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நினச்சி தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 3 லோஷன்ஸுமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ஹிமாலயாஸ் கம்பேர் பண்ணுறப்ப மாமாஎர்த்தில் டெக்ஸ்சர் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது நல்லாவே ஸ்கின்னுக்கு அப்சர்வேஷன் சீக்கிரம் ஆகுதுன்னு தோணுது. ஸ்கின்னையும் ட்ரை ஆகாமல் வைக்குது. இந்த 3 லோஷனுமே பெஸ்ட்டு தான். உங்கள் குழந்தைங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த 3 லோஷனையும் ஒன் பை ஒன்னாக பேபி ஸ்கின்ல யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்த 3 லோஷனுமே எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. நீங்கள் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை பேபி ஸ்கின்ல யூஸ் பண்ணி இதோட டெக்ஸ்சர், அப்சர்ஷன், ஃப்ராக்ரன்ஸ், கன்சிஸ்டன்சி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹிமாலயா பேபி லோஷன்ஸ் தான். கௌகி ஆட் பண்ணாதது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். கையில் நம்ம தொட்டோம்னாலே அது நம்ம ஸ்கின்னில் ஒட்டாமல் நம்ம ஃபிங்கரில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம தேய்ச்சோன்னா அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிரும், அப்சர்வும் ஆயிடுது. ஆனால் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது தேய்ச்ச பிறகு பேபிஸோட ஸ்கின்னில் நல்லாவே அப்சர்வ் ஆகிக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஃபுல்லாகவே தேய்ச்ச பிறகு ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா கௌகி ஆட் பண்ண ஹிமாலயா பேபி லோஷன் தான். இதோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பியூர் ஒயிட்டில் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக ஒயிட் வந்து இருக்கும். இதில் என்ன எனக்கு நான் ஃபேஸ் பண்ணது அப்படின்னா இது அதை விட நல்லாவே சூப்பராகவே ஸ்ப்ரெட் ஆயிடுது, ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆயிடுது. ஆனால் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட்டாக டாட் மாதிரி இருக்குது அந்த லோஷன்ஸில். அதை நம்ம திருப்பி நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சா தான் நம்ம போகுது. இது பார்த்திங்கன்னா ஹிமாலயா பேபி லோஷனோட ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆயிடுது. ஆனால் இந்த டாட் மட்டும் தெரியும். இது ஒன்று தான் இதில் நான் ஃபேஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா மாமாயத்தோடது. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா லிக்யூடாக இருக்குது. லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆயிடுது. ஸ்கின்னில் நல்லாவே போய் செட் ஆகிக்குது. இது பாருங்கள், ஒரு 2 தடவை நம்ம இப்படி இது மாதிரி பண்ணோம்னாலே ஸ்கின்னில் நல்லாவே ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகி செட் ஆகிக்கும். எந்த விதமான அந்த ஒயிட் பேச்சஸ் எதுவுமே தெரியல. ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. எந்த லோஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ண 3 லோஷன் இதுதான். இந்த லோஷனில் உனக்கு எது பிடிக்கும்? ஜெய்ஷுக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக இதில் மாமாயத் லோஷன் தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி அவள் உடம்புல நல்லாவே செட் ஆகுது. எதுக்காக உனக்கு இந்த லோஷன் பிடிக்குது? Because there's a coconut here. This lotion is nice and creamy and fresh. I love it to put my hand and leg. I can put this all day. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லோஷனில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.